ஹலோ மக்களே, ஒரு மனுஷன் நினைச்சா உலகத்தையே ரத்த கலரியா மாற்ற முடியுமா? முடியும்னு நிரூபிச்சவன் தான் அடால்ஃப் ஹிட்லர். ஆனால் 1900களின் ஆரம்பத்தில் இவர் வியனா தெருக்களில் சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு அவர் வரைஞ்ச ஓவியங்களை விற்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்த ஒரு சாதாரண இளைஞன். அந்த இளைஞன் எப்படி ஒரு ஜெர்மனியோட தலைவரானா? அந்த அசுர எழுச்சியோட பின்னணி என்ன? வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. மக்களே, உலகமே இன்னைக்கு ஹிட்லரை ஒரு கொலைக்காரன்னு தான் பார்க்குது. ஆனால் 1889 ஆஸ்திரியாவில் இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்தப்போ அவர் கையில் துப்பாக்கி இல்லை, ஒரு பெயிண்டிங் ப்ரஷ் தான் இருந்துச்சு. ஹிட்லரோட அப்பா அலாய்ஸ் ஹிட்லர் ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர். அவர் செம கோபக்காரரு. அவர் பையனுமே அவரை மாதிரியே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகி செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் ஹிட்லருக்கு பாவம் கணக்கே வராது. மேக்ஸ்னாலே அலர்ஜி. அவருக்கு ஆர்ட் மேலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அது அவர் உயிர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனாலேயே அப்பாவுக்கும் பையனுக்கும் பயங்கர சண்டை. எப்போவுமே சண்டை தான் போடுவாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா இறந்து போனார். இனிமே நம்ம இஷ்டப்படி வாழலாம் அப்படின்ற மாதிரி ஹிட்லர் நினச்சாரு. அவருக்கு ஆர்ட் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால 18 வயசில் தன் கனவை துரத்திட்டு ஆஸ்திரியாவோட தலைநகரமான வியனாவுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற ஃபேமஸ் அகாடமி ஆஃப் ஃபைன் அண்ட் ஆர்ட்ஸ் அங்கே சேர ஆசைப்பட்டார். ஆனால் அங்கே இருந்தவங்க, உனக்கு பெயிண்டிங்லாம் வரல, நீ வேணா ஆர்கிடெக்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 வாட்டி அவரை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஹிட்லர் உடஞ்சே போயிட்டாரு. இப்போ யோசிச்சு பாருங்க மக்களே, அன்னைக்கு மட்டும் அவருக்கு அந்த சீட் கிடச்சிருந்தா உலகத்தில் 2வது உலக போரே நடந்திருக்காது. அவர் ஒரு பெயிண்டராக மட்டும்தான் இருந்திருப்பாரு. அடுத்த சில காலத்திலேயே ஹிட்லருக்கு ரொம்ப பிடிச்ச அவங்க அம்மா கேன்சரில் இறந்துட்டாங்க. கையில் இருந்த காசும் போச்சு. வியனாவில் சாப்பாடுக்கே வழி இல்லாமல், தங்குறதுக்கு கூட இடம் இல்லாமல் தெருவில் இருக்கிற ஹோம்லெஸ் ஷெல்டர்ஸில் தான் தூங்கினார். அழுக்கு சட்டை, ஓட்ட போட்ட பேண்ட்டு. ஒரு பெயிண்டராக இருந்தவர் அன்னைக்கு ஒரு பிச்சைக்காரர் மாதிரி வாழ்ந்தார். இந்த வறுமை நேரத்தில் தான் ஹிட்லர் மற்றவங்க பேசுகிறத கவனிச்சார். வியனாவில் இருக்கிற மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, ஆனால் நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சார். அங்கே இருந்த சில பொலிட்டிக்கல் மேடைகளை பேசினதை வச்சு ஜெர்மனி தான் உயர்ந்த இனம், இந்த யூதர்கள் தான் நம்ம வறுமைக்கு காரணம் அப்படின்ற மாதிரி தப்பாக நம்ப ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் அவருக்கு கிடைச்ச ஒரே ஆறுதல் ஜெர்மன் தேசப்பற்று தான். வியன்னா தெருக்களில் வறுமையில் வாடின அந்த இளைஞனோட மனசில் உலகத்தையே எரிக்க போகிற ஒரு பெரிய தீப்பொறி அங்கே தான் உருவாச்சு. காயம்பட்ட சிங்கத்தின் கர்ஜனை பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி பெயிண்டிங் சீட் கிடைக்காம வறுமையில் வாடிட்டு இருந்த ஹிட்லருக்கு 1914 வந்த முதல் உலக போர் ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துச்சு. நாம் பிறந்தது ஆஸ்திரியாவில் இருந்தாலும் நம்ம ரத்தம் ஜெர்மனிக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜெர்மனி ஆர்மிக்காக துப்பாக்கி தூக்குனார் ஹிட்லரு. ஆர்மியில் ஹிட்லருக்கு என்ன வேலை கிடச்சி தெரியுமா? மெசஞ்சர், அதை டாக் ரன்னர்னு கூட சொல்லுவாங்க. அதாவது போர்க்களத்தில் முன்னாடிலாம் இந்த வாக்கி டாக்கியோ இந்த ஃபோன்ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு தகவல் கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது மேனுவலாக ஒருத்தட்ட கொடுத்து விடுவாங்க, அவங்க கொண்டு போய் ஆப்போசிட்டில் இருக்கிற அவங்க டீம் கிட்ட போய் கொடுக்கணும். இது எவ்வளோ ஆபத்துனா, சுற்றி குண்டுகள் வெடிக்கும், ஸ்னைப்பர்ஸ்லாம் குறிவைப்பாங்க. இதுக்கெல்லாம் நடுவில் ஓடி போய் மெசேஜை சொல்லணும். ஹிட்லர் பயப்படாமல் இதை செஞ்சார். இதனால் அவருக்கு 2 தடவை அயன் கிராஸ் அப்படின்ற மெடல் கூட கிடச்சிச்சு. ஒரு சாதாரண சிப்பாய்க்கு இந்த மெடல் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் மக்களே. இந்த போர்க்காலங்களில் ஹிட்லர் பலமுறை சாவை நெருங்கி போயிருக்கிறாரு. ஒரு தடவை ஹென்ரி டாண்டி அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர்கிட்ட இவர் வசமாக மாட்டிக்கிறாரு. காயம்பட்டு ஹிட்லர் கிடக்கிறத பார்த்துட்டு பாவம் பார்த்து அவர் சுடாமல் விட்டுட்டாரு. ஒருவேளை அன்னைக்கே அவர் சுட்டிருந்தா வரலாறு வேற மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு முறை குண்டு வெடிப்பில் ஹிட்லரோட தொடையில் பலமான காயம் ஏற்பட்டுச்சு. ஆனால் விதி அவர் உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் தப்பிச்சுக்கிட்டே இருந்தார். 1918 போர் முடிகிற நேரத்தில் பிரிட்டிஷ் பட வீசின ஒரு மஸ்டர்ட் கேஸ் தாக்குதலில் ஹிட்லர் சிக்கிட்டாரு. விஷவாயுப்பட்டதுனால அவர் கண்கள் டெம்பரரியாக பார்வை போயிடுச்சு. அந்த வழியில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருந்தப்போ தான் வெளியே இருந்து ஒரு செய்தி வருது, ஜெர்மனி சரணடைஞ்சிருச்சு, போர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அந்த செய்தியை கேட்ட ஹிட்லர் ஒரு சின்ன குழந்தை மாதிரி கதறி கதறி அழுதுருக்காரு மக்களே. இவ்வளவு வீரர்கள் செத்தும் கடைசியில் நம்ம தோத்துட்டோமே அப்படின்ற ஒரு வலி ஒரு பக்கம். நம்ம போர்க்களத்தில் தோக்கலை, பின்னாடி இருந்து நமக்கு சில துரோகிகள் குத்துனதுனால தான் நான் தோத்தோம் அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் ஆழமாக பதிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஜெர்மனி அவமானப்படுத்தப்பட்டுச்சு. அதாவது போருக்கு அப்புறம் போட்ட ட்ரீட்டி ஆஃப் வெர்சாலிஸ் ஜெர்மனியோட கௌரவத்தை அப்படியே தரமட்டமாக்கிச்சு. ஜெர்மனி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அவங்க மேலே பயங்கரமான அபதாரங்களை போட்டாங்க உலக நாடுகள். இந்த அவமானம் தான் ஹிட்லருக்குள்ளே இருந்த அந்த ஆத்திரத்தை ஒரு ஆயுதமாக மாதிச்சு. என் நாட்டை அசிங்கப்படுத்தினவங்களை சும்மா விடமாட்டேன்னு
அந்த ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்தே சபதம் எடுத்தாரு ஹிட்லரு. மக்களே, இந்த போருக்கு அப்புறம் ஹிட்லர் ஆர்மில ஒரு சின்ன வேலையில இருந்தாரு. அப்போ கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாவது அரசியல் கட்சி சதி பண்ணுதாண்டு வேவு பார்க்குற வேலை தான் இவரோடது. அப்படி ஒரு நாள் ஜெர்மன் ஒர்க்கர் பார்ட்டி அப்படின்ற ஒரு சின்ன பார்ட்டி மீட்டிங்க்கு இவரை ஸ்பை வேலைக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போன ஹிட்லர் அந்த பார்ட்டியோட கொள்கைகளை கேட்டு மிரண்டு போயிட்டாரு. ஆமாம், இவங்க சொல்கிறது கரெக்டு தான், ஜெர்மனிக்கு தான் எல்லாம் சொந்தம் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுச்சு. அங்கே நடந்த ஒரு விவாதத்தில் ஹிட்லர் எழுந்து பேச ஆரம்பித்தப்போ அந்த தேட்டரே அப்படியே அமைதியாயிடுச்சு. அவரோட பேச்சை பார்த்த அந்த பார்ட்டி மெம்பர்ஸ், தம்பி நீ வேவு பார்க்கலாம் வேண்டாம், எங்கள் பார்ட்டிலேயே சேர்ந்துருன்னு கூப்பிட்டாங்க. அப்படி தான் ஹிட்லர் அரசியலுக்குள்ளே வந்தார். ஹிட்லர் கிட்ட இருந்த மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே அவரோட பேச்சு தான் மக்களே. மேடையில் ஏறினா ஒரு நிமிஷம் அமைதியாக இருப்பார், அப்புறம் மெதுவாக ஆரம்பித்து அப்படியே உச்சக்கட்டத்தில் கத்தி பேசுவார் பாருங்க. கேட்குறவங்களுக்கு நரம்பெல்லாம் அப்படியே பொட்டைக்கும். கையை ஆட்டி முகத்தில் அந்த ஆக்ரோஷத்தை காட்டி அவர் பேசுகிறத கேட்டால் மக்கள் எல்லாருமே இவர் தான் நம்மளை காப்பாற்ற வந்த சாமி அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பித்தாங்க. ஒரு மந்திரிச்ச கோழி மாதிரி மொத்த கூட்டத்தையுமே தன் கண்ட்ரோலில் வச்சிருந்தாரு. அந்த கட்சியோட 55வது மெம்பராக சேர்ந்த ஹிட்லர் ஒரே வருஷத்துலேயே அந்த பார்ட்டியோட தலைவராகிட்டாரு. அதுக்கு NSDAP அப்படின்ற மாதிரி சுருக்கமாக நாசி கட்சி அப்படின்ற மாதிரி பேர் வச்சாரு. அவரோட லோகோ தான் அந்த ஸ்வஸ்திகா சின்னம். சிவப்பு நிற கொடியில் அந்த சின்னத்தை பார்த்தாலே ஜெர்மனி மக்கள் மத்தியில் ஒரு புது தெம்பு வந்துச்சு. இங்கே தான் அந்த நாசி பார்ட்டி பிறக்கவும் செய்து. மக்களே, நம்ம சாதாரணமானவங்க இல்லை, நாம தான் உலகத்திலேயே உயர்ந்த ஆரிய இனம், நமக்கு தான் இந்த உலகத்தில் ஆள தகுதி இருக்குன்னு ஹிட்லர் சொன்னப்போ வறுமையிலையும் அவமானத்திலையும் கிடந்த ஜெர்மனி மக்களுக்கு அது ஒரு பெரிய டானிக் மாதிரி இருந்துச்சு. ஜெர்மனியை திரும்பவும் உலகத்துக்கே ராஜாவாக்க வேண்டு அவர் கொடுத்த அந்த ப்ராமிஸ் அந்த நாட்டை அப்படியே அவர் பின்னாடி ஃபாலோ பண்ண வச்சுச்சு. மக்களே, ஹிட்லரோட வளர்ச்சி இவ்வளோ வேகமாக இருந்த உடனே அவருக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. நாம் ஏன் இன்னும் வெயிட் பண்ணணும், இப்போவே ஆட்சியை பிடிப்போம்னு முடிவு பண்ணுறாரு. 1923 மியூனிக் நகரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பீர் ஹால், அங்கே அரசாங்க அதிகாரிகள் மீட்டிங் போட்டுட்டு இருந்தப்போ ஹிட்லர் அவரோட ஆட்களோட உள்ளே புகுந்து துப்பாக்கியோட வானத்தை நோக்கி சுட்டு புரட்சி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி கத்துனாரு. ஆட்சியை கவிழ்க்க பார்த்த அவரோட அந்த பிளான் செமையாக சொதப்பிடிச்சு மக்களே. போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி தேச துரோக குற்றத்துக்காக 5 வருஷம் ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் ஜெயிலில் இருந்தப்போ ஹிட்லர் ஒரு கைதி மாதிரியே வாழலை. அங்கே அவருக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. அவர் பார்க்க வர்றவங்க தாராளமாக வரலாம், அவருக்கு பிடிச்ச சாப்பாடு கிடைக்கும். இந்த ஃப்ரீ டைமில் தான் இனிமேல் துப்பாக்கியால் ஆட்சியை பிடிக்கக்கூடாது, சட்டப்படி எலெக்ஷனில் நின்று தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி அவரை மனசு அப்படியே மாறிச்சு. ஜெயிலில் இருந்த அந்த 9 மாசத்துல தன்னோட ரைட் ஹேண்டாக இருந்த ருடால்ஃப் ஹெஸ்கிட்ட சொல்லி ஒரு புக் எழுதினாரு. அதுதான் மெயின் கேம்ப். அந்த புக்கில் அவர் என்ன எழுதினார் தெரியுமா? ஜெர்மனிக்குன்னு ஒரு பெரிய இடம் வேணும், யூதர்களை இந்த நாட்டை விட்டே துரத்தணும், கம்யூனிசத்தை அழிக்கணும் அப்படின்ட்டு அவரோட மொத்த விஷயத்தையுமே அதில் கொட்டி வச்சிருந்தாரு. ஆரம்பத்தில் இந்த புக் பெருசாக விற்கலனாலுமே அவர் அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஜெர்மனியோட ஒவ்வொரு வீட்லையுமே இந்த புக் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கட்டாயமாக்குனாங்க. மக்களே, ஜெயிலில் இருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்த ஹிட்லர் இப்போ முன்னாடி இருந்ததை விட ரொம்ப தெளிவாக இருந்தார். அவருக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிச்சு. அதாவது 1929 உலக பொருளாதார வீழ்ச்சி, கிரேட் டிப்ரெஷன் வந்துச்சு. ஜெர்மனி அப்படியே நில குலைஞ்சி போச்சு மக்களே. மக்களுக்கு வேலை இல்லை, சாப்பிடக்கூட காசு இல்லை. மக்கள் எல்லாரும் கவர்மெண்ட் மேலே செம காண்டில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் ஹிட்லர் உள்ளே வராரு. எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு வேலை தரேன், உங்கள் கௌரவத்தை மீட்டு தரேன்னு கத்துனாரு. மக்கள் வேற வழி இல்லாமல் நாசி பார்ட்டியை ஆதரிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1933 நாசி பார்ட்டி எலெக்ஷனில் வின் பண்ணி ஜனவரியில் ஹிட்லர் ஜெர்மனியோட சான்சலராகவும் பதவியேற்றுக்கிட்டாரு. ஆனால் அவருக்கு அது மட்டும் போதலை, மொத்த பவரும் அவர் கைக்கு வரணும்னு நினச்சாரு. அப்போதான் ஒரு பெரிய மாஸ்டர் பிளான், அதாவது ஒரு மர்மமான சம்பவம் நடக்குது. ஜெர்மனியோட நாடாளுமன்ற கட்டிடம் ரைக்ஸ்டாக் அப்படின்ற ஒரு கட்டிடம் வந்து தீப்பிடிச்சு எரியுது. இதுக்கு கம்யூனிஸ்டுகள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி பழி போட்டு நாட்டில் எமர்ஜென்சியை கொண்டு வந்தார். அவரோட அரசியல் எதிரிகள் எல்லாத்தையுமே அப்படியே ஜெயிலில் தள்ளிட்டாரு. இதோட அவர் நிறுத்தவே இல்லை, எனபிளிங் ஆக்டும் கொண்டு வந்தார். அதாவது பயமுறுத்தியும் மிரட்டியும் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அதுபடி இனிமேல் சட்டம் போட நாடாளுமன்றம் தேவையே கிடையாது, எல்லா முடிவையுமே ஹிட்லரே எடுத்துக்கலாம். ஒரே வருஷத்தில் மற்ற எல்லா அரசியல் கட்சிகளையும் தடை பண்ணார். ஜெர்மனியில் ஒரே கட்சி தான், அது நாசி கட்சி தான்னு அறிவிச்சார். இவருக்கு சாதகமாக நடக்கிற மாதிரியே 1934 அப்போதைய பிரசிடண்டாக இருந்த ஹிண்டன்பர்க் இறந்து போயிட்டாரு. உடனே ஹிட்லர் என்ன பண்ணார் தெரியுமா?
பிரசிடென்ட் மற்றும் சான்சலர் இந்த 2 பதவியையும் ஒன்றா சேர்த்து ஃபியூரர் அப்படின்ற மாதிரி ஒரு பதவியை உருவாக்குனாரு. அதாவது தலைவண்டு தனக்குத்தானே அறிவிச்சுக்கிட்டாரு. ஆர்மி வீரர்கள் எல்லாம் நாட்டுக்கு விசுவாசமாக இருப்போம்னு சத்தியம் பண்ணுறதுக்கு பதிலாக ஹிட்லர் அப்படின்ற ஒரு தனி மனுஷனுக்கு விசுவாசமாக இருப்போம்னு சத்தியம் பண்ணவும் வச்சாரு. ஸோ மக்களே, ஒரு சாதாரண ஓவியன் இப்போ ஜெர்மனியோட ராஜாவாகிட்டான். ஆனால் இதுக்கப்புறம் அவர் செஞ்சது தான் உலக வரலாற்றோட கருப்பு பக்கங்கள். ஹிட்லர் உலக போரை எப்படி ஆரம்பிச்சாரு, யூதர்களுக்கு என்ன ஆச்சு, பார்ட் 2ல இன்னும் பயங்கரமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டே கியூரியஸ். தேங்க்யூ. பாய்.